டேய் இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சு இருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய் நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குரு அங்கே எங்கே போய் தேடணும்? பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற வேண்டியதானே? அக்கா குளிக்கிறதா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாடா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நாளா இந்த ஆசை? எவ்வளவு நாளா உனக்கு? ஆனா சாகும் போது ஏழையா செத்தா அது அவன் தப்பு மட்டும்தான். வணக்கம். சார், ஐ அம் சூரிய பிரகாஷ். சூர்யா. ஹலோ சார், நீங்க தான் எனக்கு ரோல் மாடல். ஓ சோ நைஸ். 5 மினிட்ஸ் உங்களோட தனியா பேசணும் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பார்க்கறேன். ஓவர், thank you ப்ளீஸ். I got the idea. அவன் மாட்டனானே தெரியல. அந்த 700 கோர்ஸ் போய் சொன்னால காலேஜ்க்கு அவளுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லு. ஒன் நம்பர் கேட்டால வர சொல்லு. ஐயோ, அவ ஃபோன் நம்பர் எங்க வச்சேன்னு தெரியல. கேஸ் அவ கிடைக்கலனா அவங்க அம்மா வர சொல்லட்டுமா? ஏன் சார் தேரத்துக்குள்ள பிளான மாத்துறீங்க? இதோ இருக்கு சார். சார், அவங்க அப்பா கவுன்சிலர் போல சார். செவுத்துல வர வேண்டிய சின்னத்தெல்லாம் இவ பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்திருக்கா. சரியான லூசு குடும்பம். லூஸ் நீதான்டா. இது என்ன படம்? சாவி. இது என்ன? 3. ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி 3. இங்கிலீஷ்ல சொல்றா. கீ 3. ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லாதடா, ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லு. கீ 3. டேய், கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது தமிழ்ல என்ன? சாவி. இது இங்கிலீஷ்ல என்ன? 3. ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி. சாவி 3 சார். யா, இப்ப நம்பர் சொல்லு. 98840 லூசு. டேய், திருப்பி படுறா. 98840 லூசு. டேய், திருப்பி படுறா. ஓ, அந்த திருப்பியா? 98840 லூசு. டேய், பேப்பரை திருப்பி படுறா. சார், பேப்பர் திருப்பினா வெள்ளையா இருக்கு சார். முத நம்பரை இப்படி படி, ரெண்டாவது நம்பரை இப்படி படி. ஓ, அப்படியா? 98840 யா 35007. என்ன கொசு கொசு ஸ்ட்ரெயின் தேவையில்ல. சூரிய கொசுவத்தி சுருள கொளுத்துனா கொசு தானா போயிடும். கொசுக்களின் சுனாமி, சூர்யா கொசுவர்த்தி சுருள். என்ன மேன் விளையாடுற? கொசு அடிக்க சொன்னா நசுக்குற. ஓங்கி அடி மேன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களே ஒரு தடவை அடிச்சு காட்டிடுங்க. ஒரு தடவை அடிச்சு காமிங்க. யா என்ன மெல்லமா அடிக்கிறானாரு? என்ன விட மெல்லமா அடிக்கிறாரு பாரு. அவரு ப்ரொடியூசர், எப்படி வேணாலும் அடிப்பாரு. உள்ள ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கு. அண்ணன் நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. டேய் இதுல என்ன குடிச்ச கைண்டா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா, எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு. மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்துதாயா? நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்து குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறப்பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண் எடுக்கிறதா வழக்கம். டேய் அடியில இல்லடா நல்லடி கல்லடி. என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? ஒர்க் பண்ணும்போது ஏன்டா தூங்குற?
என்னடா ஆச்சு? கன்னி பொண்ணுங்க விஷயத்துல கற்போடு வாழ்ந்த நீங்க திடீர்னு இப்படி கவுரத்து காரணம் என்ன? இட்லி தான்டா. இட்லியா? ஏ நீ சாப்பிட்டது இல்லையா? சாப்பிடுறதா? உங்க கூட சேர்ந்ததுல இருந்து இட்லிய கண்ணால பார்த்து பல வருஷம் ஆச்சு. என்னைக்காவது கொடி கம்பத்துல இட்லி துணிய காய போட்டு இருந்தா தூரமா நின்னு முறைச்சு பார்த்துட்டு வேலைக்கு ஓடி வந்துடுறேன். எனக்கு கூட இது புது அனுபவம் தான். நல்லா பூ மாதிரி மெதுமெதுன்னு இருந்தது. போதும் விடுங்க சார், சில பேருக்கு பூ மாதிரி கிடைக்கும். ஐயா மேடம் வந்துட்டாங்க. என்னது? அக்ரிமெண்ட் படி நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்க. அதே அக்ரிமெண்ட் படி நான் நடந்துக்க வேணாம்? எந்த சமையலுக்காக நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அந்த சமையல் குறிப்பு எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு இதுல டீடைலா எழுதிருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்னை எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. எல்லாத்தையும் உங்க ஹோட்டல் மாஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். ஓகே சாவித்ரி. கிரேட். எக்ஸலென்ட். என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஷாம்பு இல்லங்க. அப்ப ஹேர் ஆயில்? அதுவும் இல்ல. கோகனட் ஆயில்? ஆமா ஆமா. அதுல அதுல பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, வெட்டி வேறு, சப்பாத்தி கள்ளி. என்ன களி? கள்ளி, சப்பாத்தி கள்ளி. கள்ளி கள்ளி. கொஞ்சம் கைய விடுறியா? ஏ நீங்க கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. கை இருக்குதே அதுக்கு தானே. கொஞ்சம் கொஞ்சம். 1 மினிட். சொன்னது திருப்பி சொல்லு. பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, ஆவாரம்பூ, சப்பாத்தி கள்ளி, அடிமரம், வெட்டி வேறு, தும்பப்பூ, துளசி பூ. பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி இதெல்லாம் நம்ம பார்க்காமயே போயிருச்சு. நீதான் கச்சிரு கணபுத்து, நல்ல கணபுத்து. டேய் ஆற தேர்ற. இல்லனே எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரும் நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சுக்க என்னன்னே தெரியல. நான் சொல்றேன், என்னைய காட்டி கொடுக்க மாட்டியே? இல்லனே இல்லனே. சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? எட்னா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால விழுந்திருக்கான், போய் கப்புன்னு பிடி. இங்கயா? என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. எங்க அம்மா சத்தியமா அங்கதான் விழுந்திருக்கேன், வேணா போய் பாரு. யார் நீ? யார் நீயா? நான் யாராண்டா உனக்கு ஓண்ட எதுக்கு சொல்லணும்? கேட்டா சொல்றா. சொல்றப்பா, என் பேரு திகில் பாண்டி. சரி இங்க எதுக்கு வந்த? இங்கயா என் பிள்ளைய மூணு இந்த பள்ளியிடத்துல படிக்குது, அதுல போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு என் பொண்டாட்டி அனுப்பி விட்டாப்பா, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்த நானு? நீ எதுவுமே பண்ணல. எங்க பசங்க கிட்ட இருந்து 8 நாள் லஞ்சா வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் சூப் தம்பி, இந்த சுருட்டு சூப்பு எல்லாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. ஏய் நான் யார் தெரியுமா? யார்ப்பா? ரவுடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கே நீ? ஆமா. அவனோட போன புள்ளடா நானு. 30 வருஷமா போலீஸ் கண்ல மண்ணை தூவிட்டு
மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் என் அப்பன். அவருக்கு பிறந்த புள்ளைய 3 நிமிஷத்துல காட்டி கொடுத்துட்டியடா. டேய் என்னால தாங்க முடியலையேடா. டேய் எர்றாத தம்பி தம்பி இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்குலாம் கத்தி தூக்குறா ராஜா. சொன்னா கல்யா. சின்ன பிள்ளைத்தனமா சின்ன பிள்ளை சிக்கிட்டேன் சாமி. ஐயா நான் செஞ்சு தப்பா மன்னிச்சுக்கப்பா. ஐயா என்ன சார் குக்கர் விசில் அடிச்சாலே டென்ஷன் ஆவீங்க, இன்னைக்கு நீங்களே விசில் அடிக்கிறீங்க. சுதந்திரம் கிடைச்சாச்சு. 47ல கிடைச்ச சுதந்திரத்துக்கு 2007ல விசில் அடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் சார். டேய், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நல்லா முடி வளர்த்து திருப்பதியில போய் மொட்டை அடிச்சு அந்த மொட்டை தலையில சந்தனத்தை சப்புன்னு வச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி இருக்குடா என் மனசு. இப்போ நீ எங்க இருக்க? அதான் காரூர்ல இருக்கேன் சார். நான் கார்லயும் இருக்கேன், வீட்லயும் இருக்கேன். ஓ நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா மனசு வீட்ல இருக்குன்னு சொல்ல வரீங்க. நானே இங்கே இருக்கேன், நானே அங்கேயும் இருக்கேன். ஏற்கனவே இருக்கு இல்லன்ற விஷயத்த சொல்லி குழப்பினாரு, இப்போ புதுசா இருக்குன்னு சொல்லி குழப்புறாரு. சார் நீங்க எங்க வேணாலும் இருங்க சார். நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி நீங்க வெளியூருக்கு போறீங்க, இருந்து பொறுமையா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, உங்க ஃபேமிலிய நான் பாத்துக்கிறேன்றான் சார். நல்ல விஷயம் தானே? நாம வீட்ல இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி இன்னொருத்த மெயின்டைன் பண்ணா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சார். டேய், இப்போ நமது வேலையை நமக்கு பதிலாக இன்னொருவன் செய்தால் நாம ஃப்ரீ ஆயிடலாம் இல்லையா? ஏன் சார் ஆளுக்கு வேலை செய்யுதுன்னா கொளுத்து வேலையா சார்? குடும்பம் சார் குடும்பம். நமிதா இப்ப அவன் என்ன இடிச்சதுனால நான் என்ன தேஞ்சா போயிட்டேன்? இல்ல என் கருப்பு போயிடுச்சா? அது இல்லடி, இந்த ரோட்ல 100 பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, ஆனா அவன் தேடி புடிச்சு என்ன மட்டும் இடிக்கிறான்னா என்கிட்ட என்னமோன்னு இருக்குன்னு தானே அர்த்தம். சார் சார் பாத்து பாத்து. சார் நல்ல வேலை பிரேக் அடிச்சீங்க, நீங்க மட்டும் இடிச்சிருந்தீங்க ப்ளூ கிராஸ்ல புடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன்? குதிரையை இடிச்சா ப்ளூ கிராஸ்ல தானே பிடிப்பாங்க. ஐ எம் சூரிய பிரகாஷ். என் கம்பெனி விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு அழகான மாடல் தேவை. என்னடா நடு ரோட்ல நிக்க வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆர் யூ இன்ட்ரஸ்டட்? நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? என்னங்க இப்படி கேட்டீங்க? திராட்சை மாதிரி ஐஸ், செரி லிப்ஸ், செக்ஸி ஹிப்ஸ். என்னோட ஜட்ஜ்மெண்ட் வீணாகாது. Shall I tell you something? நீங்க மட்டும் மாடலிங் போனீங்கன்னா you are the number 1. சார் இவங்களை வச்சு மாடலிங் படம் எடுக்கிறதுக்கு பதிலா மலையாள படம் எடுத்தோம் நிறைய சம்பாதிக்கலாம், நம்மளும் ஜாலியா இருக்கலாம். என்ன பண்றீங்களா? சாரி சார், இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல. அப்படி நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி ஆட் பிலிம்ஸ்ல தான் நடிப்பேன். நம்ம கம்பெனி கார்டு கொடுத்துடு. இந்தாங்க மேடம், ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் கர்ச்சீஃபை கையில தான் எடுத்துட்டு வருவாங்க, ஆனா அந்த கர்ச்சீஃபையே இடுப்புல சுத்திட்டு வந்த முதல் பெண்மணி நீங்க தான் மேடம். ஐ லைக் இட் மேடம், ஐ லைக் இட். அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த பியூட்டி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட பாவி, நீ வீட்டுக்கு வராத காரணம் பிசினஸ் பண்ற நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ ஃபிகர்னு அலைஞ்சிட்டு இருக்கன்னு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா டச் பண்ண முதல் ஆள் நீங்க தான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்த நாம 2 பேரும் தனியா இருக்கும்போது பண்ணி இருந்திருக்கணும். நோ சார், நீங்க அங்க வச்சு பண்ணதுதான் கரெக்ட். உங்க அழகு திமிர பொறுக்க முடியாம தான் ஓவர் எமோஷனல் ஆகி எல்லாம் மீறி நடந்துகிட்டேன். மீறுவ குத்து விளக்கு மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இங்க குல்ஃபி ஐஸா சாப்பிடுற. ஓகே பை, டேக் கேர். சார் என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க.
Dress வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்கிருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். சோ அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டு. அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா உன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங். உன்னை தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ இங்க வந்துட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் வானம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறதுக்குள்ள கையும் களமா பிடிச்சிடுறேன். ஃபாலோ மீ. அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சேன். என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு போலர்னு வெய்யி கொண்டு வந்து பிடிங்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலை 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 வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா. அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு ஒன்று விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா? நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிடு. நமிதா, ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல ஒண்ணுக்கு போணும். சீ, போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில்ல. அப்ப நடந்ததுதானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப திரும்ப அதே கொண்டு காட்டுற. என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இத பார், இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிருவேன். நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். நில்லுங்கறல்ல. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி Dress மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே. நீங்க ஒரு மச்சான் தானே? தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த மாதிரி உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாத, தைரியமா. அம்மால அலப்படாத. அம்மா அம்மாடி அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம், நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச கிச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நான் இருக்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா, நீ எல்லாரும் என்ன இனிமே உனக்கு பணமும் கிடையாது, சோறும் கிடையாது, உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்கலனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியில போயிருக்க வேண்டியதானே? கோட் சூட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து எதுக்காக திரும்பவும் என்கிட்ட பேசணும்? அடியே குல்ஃபி நமிதா, இன்னையோட உனக்கும் சூரிய பிரகாஷ்க்கும் உள்ள உறவை அறுத்தறிய தாண்டி வந்திருக்கேன். என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? யார் நீ? சூர்யா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யார் நீ?
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க? என்ன பண்ணணும்? ஆக்சுவலா என்னோட உடம்பு சைஸ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க இந்த டேப்பை வச்சு அளந்து நோட் பண்றீங்களா? ஓ, டெய்லர் மாதிரி. ஆமா. முதல்ல இது முதுகு. ஓ. என்னாச்சு? இடிக்குது. தலையா? இல்ல. சரி, பின்னாடி போங்க. பின்னாடியா? ஐயோ, பத்தல. டபுளா போட்டிருப்பீங்க, சிங்கிளா போடுங்க. சிங்கிளா போடணுமா? தூக்குங்க. 36. வெரி குட். கீழே போங்க. ஐயோ, அங்க இல்ல, மேல. மேலையா? இதான் அந்த பைய ஆபீஸா? சார், குட் மார்னிங். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? குழந்தைங்களா நல்லா இருக்குல்ல? ஒழுங்கா வேலை செய்யணும். அதை விட்டுட்டு பில்கேட்ஸோட ₹1 அதிகம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? உட்காருங்க. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். ஒரு நாள்ல இனிமே நீ ஆபீஸ்க்கு ஒரு முதல்ல குழந்தையோட தான் வரணும். அப்பதான் உனக்கு சம்பளம். சார், என்ன சார் ஆபீஸ்க்கு எப்பவுமே கோட் சூட் போட்டு வருவீங்க, இன்னைக்கு பனியனோட வந்திருக்கீங்க? இது ஏன் ஆபீஸ். நான் பனியனோட வருவேன் இல்ல சனியனோட வருவேன். அதை கேட்க நீ யார்? சார், சும்மா விளையாடாதீங்க சார். என்னைக்கு உங்ககிட்ட நான் பிஏ வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே என் பொண்டாட்டியை மறந்துட்டேன் சார். இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் சார். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பேன் சார். ஃபர்ஸ்ட் நாள் லீவ் கேட்டா திட்டுவீங்க, இப்ப கொட்டுறீங்களா? பின்ன என்ன மேன், கல்யாண நாள் அதுமா பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தாம ஆபீஸ்ல அப்படின்னா ஆற்ற வேலை. சார் சார், வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சார், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சு. மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங். ஹோட்டல்ல இருந்து சாப்பாடா? ஏன் எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு சார். அப்புறம் எதுக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு? அவன் பொண்டாட்டியை சாப்பாடு கட்டிட்டு ஆபீஸ்க்கு இமிடியேட்டா வர சொல்லு. ஆமா, யார் இவங்க? இந்த பில்டிங் ஓனர்ஸா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இவங்க எல்லாம் தான் உங்க ரோல் மாடல்ஸ். நீங்க ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு? கண்ணுக்கு தெரியாது யார் யார் போட்டோ மாட்டி வச்சிருக்கே. கண்ணுக்கு தெரிஞ்ச அம்மா போட்டோ மாட்டி வைக்க வேண்டாம்? போதுமா? இன்னும் சாப்பிடுங்க. என்ன நீங்க? இன்னும் கொஞ்சம் போடுமா? என்ன சூரிய பிரகாஷ் சார், ஆளும் மாறிட்டீங்க, ஆபீஸோட ரூல்ஸையும் மாத்திட்டீங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி ஒருத்தி வந்துட்டா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொட்டி பாம்பா அடங்கிதான் ஆகணும். சூப்பரா இருக்கு. இப்பதான் ஆபீஸ் ஆபீஸ் மாதிரி இருக்கு. யார் மாட்டினது? நீங்க தான். வாட்? என்ன மாட்ட சொன்னீங்க? அவன் வேலையா? சூடா இருக்குது சாப்பாடு. ஆடுறதுக்குள்ள நீங்க டைனிங் ரூம்ல வைஃப் வெயிட்டிங். வைஃப்? உங்க வைஃப்? இதுவும் அவன் வரதானா? ஓகே 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 ஓகே. மூவ். வழி அந்த பக்கம். ஓகே ஓகே ஓகே. ஏய், இங்க எதுக்கு வந்த? இது ஆபீஸ். இங்க வைஃப், அம்மா, அக்கா, தங்கச்சி யாருக்குமே இங்க இடம் கிடையாது. உனக்கு கோயில் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு இந்த ஆபீஸ் முக்கியம். ஐ எம் சூரிய பிரகாஷ், திருச்செந்தூர் சூரிய பிரகாஷ். இப்படி எல்லாம் சொன்னீங்க, திடீர்னு சாவித்ரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வா, உன் கையால தான் சாப்பிடணும்னு சொல்றீங்க. உங்களை இப்படி எல்லாம் மாத்துனது யாருங்க? ஒரு பரதேசி. பரதேசி. கொஞ்சம் இருங்க. முதல்ல இந்த கோட்டையும் இந்த கூலிங் கிளாஸையும் காட்டுங்க. அதோட உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமே நீங்க ஆபீஸ் வரும்போது பனியன் போட்டுக்கிட்டே வாங்க. அதெல்லாம் அப்புறம் போடலாம். முதல்ல என்ன இல பிளேட்டுங்க? வேண்டாம் சாமி, இப்பதான் நீங்க ஒழுங்கா இருக்கீங்க. நான் பிளேட் கொண்டு வரேன், அத பார்த்ததும் உங்களுக்கு பிசினஸ் மூடு வந்து நீங்க அதை தட்டி விடுவீங்க. பழையபடி வேதாள முருங்க மறைச்சினா பஞ்ச் டயலாகா? பஞ்ச் டயலாகா? என்னது ஆளாளுக்கு ஆளு பஞ்ச் டயலாக் அடிச்சிருக்கியா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரதேசி தான். வரட்டும். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? இந்த பார், இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. உன் ஆட்டத்தை தோட ஸ்டாப் பண்ணு. இப்பதானே ஸ்டார்ட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உன் பொண்டாட்டிய ஆபீஸ்க்கு வர வச்சுட்டேன். இனிமே நீ வீட்டுக்கு போகணும். வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் வெளியே கூட்டு போகணும். சாவித்திரிக்கு உம்மா கொடுக்கணும். அவ அம்மா ஆகணும். நம்ம அம்மா பாட்டி ஆகணும்.
நீ அப்பா ஆகணும், நான் சித்தப்பா ஆகணும். கனவு, பகல் கனவு. தலைகீழ நின்னாலும் நடக்காது. நான் நாளைக்கு அர்ஜென்ட்டா ஃபாரின் முதல்ல ஒழுங்கா யூரின் போ. ரொம்ப நேரமா வராம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ சொல்றது அதுவே கேட்க மாட்டேங்குது, நான் எப்படி கேப்பேன்? சும்மா கத்தாத. நீ நாளைக்கு பிளைட்ல வெளிநாடு போறது இல்ல, ஃபேமிலிய கூட்டிட்டு வெளியில போற. பாக்கலாமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டு இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. என் மச்சின சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லன்னா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே வெட்டுப்பட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டேன் நானு. நல்ல முடிவு குரு. பேசாம அக்காவை கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே சொல்றேன். எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கேன். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? டேய், இவனை சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டி போய் அவளை விட்டு கண்ணு ரெண்டே புடிங்க போடும்டா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா கூடானா என் பொண்டாட்டிய குறி வைக்கிறா நீ. குரு, உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிருக்க. அதுக்கு தானே படம் பண்ற நீ. நீ எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும், இல்ல வேலைக்காரியை கடத்தி கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். நாரப்பலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்ததா பேசுறீங்க? குரு, உங்க மச்சன பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா 10 பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. ஒய்யால நீ என் கையாலாண்டா மறா போற. அவனை விடுங்க குரு. பேசாம குழந்தைய 3 பேரை கடத்திட்டா. என்னடா ஏம்பிளியா கடத்த சொல்ற? கடத்தி நம்ம தானே வச்சுக்க போறோம். குரு, நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட